பிரைஸ் தி லார்ட். இன்று ஒரு தேவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய முழு நம்பிக்கையை இழந்து போய், ஐயோ நான் இது வரைக்கும் நம்பினேன், இந்த மணி நேரம் வரைக்கும் நான் நம்பினேன், இந்த மாதம் வரைக்கும் நம்பினேன், இந்த வருஷம் வரைக்கும் நம்பினேன், எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் விட்டது என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு சிறையிருப்புக்குள்ளே வாழ்கிற ஜனங்களே, நீங்கள் அரணான பட்டணமாகிய ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி திரும்புங்கள். அரணாய் பாதுகாக்கிற ஆண்டவரிடத்திலே நீங்கள் உங்களை ஒரு விசை திருப்புங்கள், அப்பொழுது இரட்டிப்பான நன்மையை தருவாராம். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அல்ல, இன்றைக்கே தருவேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நிற்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த கடைசி நிமிஷத்தில் கூட உனக்கு நன்மை தருகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் நம்பிக்கை இழந்து போய் விட்டீர்களா? ஐயோ எல்லாம் இழந்து போய் விட்டேனே, ஐயோ என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நான் நம்பின எல்லாம் என்னை கைவிடப்பட்டதே. கலங்காதிருங்கள், இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது இயேசு அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு அவர் தலைவராய் இருக்க விரும்புகிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்வை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்று ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.